கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். கிருபையாக இந்த நாளிலும் ஒரு வித்தியாசமான முறைகளிலே ஒரு தெளிவான விளக்கத்தை கான்வர்சேஷன் மெத்தடில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்திற்காக ஆண்டவரை நான் தோத்தரிக்கிறேன். கேரளா மாநிலத்தில் நெடும்பாறை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே ஒரு தென்னிந்திய திருச்சபை ஒன்று உண்டு. அதில் சபை ஊழியராக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அருள்ராஜ் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களிடத்தில் பேசும் பொழுது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளை தனியாக உட்கார்ந்து பேசுறதை விட மற்ற மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கட்டுமே என்கிற நோக்கத்தோடு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே, என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையிலே சில விளக்கங்களை கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. அன்பான சகோதரர் அருள்ராஜ் அவர்கள், இவர்கள் இங்கே உள்ள ஒரு 3 சபைகளிலே அவர் சபை ஊழியராகவும் சில எஸ்டேட்டுகளிலே ஒரு சின்ன எளிய வேலையை பார்க்கக்கூடியவராகவும் இருக்கிறார். அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கொஞ்ச நேரம் அவரோடு பேசும் பொழுதே அவர் ஆண்டவருக்காக எவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள முடிந்தது. இதுவரைக்கும் என்னுடைய தொலைக்காட்சியில் இப்படி ஒரு கான்வர்சேஷனை நான் போட்டதே கிடையாது. அவரை பார்த்த உடனே அந்த எண்ணங்கள் வந்ததுனால ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அவர்களுடைய ஆலயத்திலேயே இந்த பதிவுகளை பதிவு செய்யக்கூடிய கிருபைகளையும் ஆண்டவர் கொடுத்தார். அதற்காக ஆண்டவரை தோத்தரிக்கிறேன். தோத்திரம் பிரதர், உங்களுடைய மனக்குமுறல்கள், மனத்திலே தோன்றக்கூடிய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக கேளுங்கள். கர்த்தர் அதற்கு தகுந்த பதிலை என்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் வேத வசனத்தின் அடிப்படையிலும் கூறுவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் தந்தருள்வாராக. ஐயா, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க ஐயா. நீங்கள் கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? ஊழியத்தின் பாதையில் எப்படி நீங்கள் முன் வந்தீங்க? இவ்வளவு பிரயாசப்பட்டு நீங்கள் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறீங்களே, அது உங்களுடைய அனுபவத்தை முதல்ல எங்களுக்கு சொல்லுங்களேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டீங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அந்த ரட்சிக்கப்படுதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையிலே வெளி தோற்றத்தில் வரக்கூடிய மாற்றம் அல்ல, உள்ளான மனிதனில் வரக்கூடிய மாற்றம், நம்முடைய சிந்தையில் வரக்கூடிய மாற்றம். அவனுடைய பெரிய கிருபையினால நான் 1978 ஆண்டவருடைய பணியை செஞ்சுட்டு வரேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமலே, ஆண்டவரை புரிந்து கொள்ளாமலே. நீங்க கேட்கலாம், என்ன ஊழியம் பண்ணீங்கன்னு கேட்கலாம். நானும் பரம்பரையாக தென்னிந்திய திருச்சபையை சார்ந்தவன். இப்பொழுதும் அதே சபையில் தான் இருக்கிறேன். அந்த நாட்களிலே பல்வேறு வகையான மிஷினரிகள் தங்களுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்ட உண்டாக்கின ஒரு திருச்சபை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய சரீரத்தை கொடுத்தாரோ அதே போல எந்த ஒரு மிஷினரியும் தன்னுடைய சுய லாபங்களுக்காக எதையும் உருவாக்கவில்லை. உதாரணமாக எங்கள் பகுதியிலே ரேனியஸ் அப்படிங்கிற ஒரு போதகர் 371 சபைகளை ஸ்தாபித்திருந்தார். இளவயதிலே அதை ஸ்தாபித்தார். எங்கள் ஊர் ஆலயமும் அவரால் ஸ்தாபிக்கப்பட்டது தான். சரி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். பாளையங்கோட்டையில் ஊசி கோபுரம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஊசி கோபுரத்தை எல்லாம் கட்டுவதற்கு அவர் தான் காரணம், உருவாக்குனவரே அவர் தான். ஆனால் இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா அவரை கூட அந்த கோயிலுக்குள்ளே வரவிடாமல் ஆக்கிட்டாங்க. அதற்காக ஒரு தனியாக ஒரு சின்ன ஆலயம் கட்டி வைத்திருக்கிறார். கட்டினவங்களே உள்ள விடலை. அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலே அதுக்கு முன்னால் உள்ள எண்ணங்களுக்கும் பின்னால் உள்ள எண்ணங்களுக்கும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. அப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரை நான் என்ன நினைச்சிருந்தேன் அப்படின்னா, நம்ம பெற்றோர்கள் இயேசுவை ஆராதிக்கிறாங்க, நம்மளும் ஆண்டவரை ஆராதிக்கணும். இந்த ஒன்று தான் எனக்கு தெரியும். எங்கள் அப்பா அம்மா ஒருவேளை இந்து பெற்றோராக இருந்திருந்தாங்கன்னா நான் வேற வகையான தெய்வத்தை வணங்கியிருப்பேன். முகமதிய பெற்றோராக இருந்தாங்கன்னா நான் வேற ஒரு தெய்வத்தை வணங்கியிருப்பேன். சரியா? பட்டு எந்த வகையான வித்தியாசமும் தெரியாது. கிறிஸ்தவர்களின் தெய்வம் இயேசு, இது ஒன்று தான் எனக்கு என்ன செய்யும், இது தெரியும். அதனால காலையில் எழுமனோன்னு ஜெபம் பண்ணணும், காலையில் எழுமனோன்னு பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணாமல் இது செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வசனத்தை சொல்லாமல் சுருக்கு ஜெபத்தெல்லாம் ஒப்பிக்காமல் எங்கள் அம்மா சாப்பாடே தர்றதில்லை. சரி, இப்படி ஸ்ட்ரிக்டாக வளர்க்கப்பட்டேன்.
ஆனால் இயேசுனா எனக்கு யாருன்னு தெரியல. என்ன தெரியும்? கிறிஸ்தவர்களின் தெய்வம். அப்போ 84 தான் ஹூ இஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு செய்தி என் வாழ்க்கையை தலைகளாக மாத்திச்சுது. அன்னைக்கு கொடுத்த செய்தி என்னன்னா, உங்களுக்கு வியாதியா, உங்களுக்கு கடனா, உங்களுக்கு உபத்திரவமா, இயேசுவை நோக்கி பாரு அப்படிங்கிற செய்திகள் பெருகி இருக்கிற இந்த காலத்துல அன்னைக்கு கொடுத்த செய்தி என்ன அப்படின்னா, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிற ஒரு செய்தி. இப்போ நானும் நினைச்சேன், படிக்காம இருந்தாலே நமக்கு வேலை கிடைக்கும், படிக்கலைன்னா நமக்கு கல்வி அறிவு வந்துடும், தோட்டத்தெல்லாம் பொண்ணாயிரும், இப்படிதான் ஏதாவது சொல்லுவாரோன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவர் கொடுத்த அன்னைக்கு விளக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் சொன்னாரு, பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டா. இது வரைக்கும் நீங்க எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாலும் பரவாயில்ல, சரி, இயேசுவை உங்க வாழ்க்கையில நீங்க புரிஞ்சு ஏத்துக்கிட்டீங்கன்னா இதுவரைக்கும் செய்த அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பை அவர் தந்தருளக்கூடியவர். இனி பாவம் செய்யாதே என்கிற ஒரு கட்டளையோடு இதுவரைக்கும் சொன்னது அவ்வளத்தையும் அவரு, நீ பொறு, நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ மறுபடியும் ஏதாவது பண்ணுனா உனக்கு அதை பழைய பாவத்துக்குரிய தண்டனையும் தருவேன் அப்படின்னு அவர் வைக்கிறதே அல்ல. அதுவரை செய்த அனைத்தையும் என்ன செஞ்சிடாரு. அன்னைக்கு வரும் பாருங்க ஒரு பெரிய ஆனந்தம், அன்னைக்கு வரும் பாருங்க ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கு பேர் தான் மன்னிப்பின் சந்தோஷம் அல்லது ரட்சிப்பின் சந்தோஷம். முதல்ல அவர் பாவ வாழ்விலிருந்து நம்மை விடுவிக்கிறார். அந்த விடுதலையை நீ இயேசுவை நீங்க பல வருஷமா வணங்கிட்டு இருக்கலாம், இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அன்னைக்கு நான் கதறினேன், ஆண்டவர் என்னை ஆச்சரியமாய் நடத்தினார். சரியா? அதற்கு பிற்பாடு அவரை விசுவாசிக்கிறதுனால நமக்கு வரக்கூடியது மெய் சமாதானம். மெய் சமாதானம். சமாதானம் 2 வகை இருக்குது. சரி, ஒண்ணு உலகம் தரக்கூடிய சமாதானம். சரி, அதனாலதான் யோவான்ல சொல்லுவார் அவரு, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். சரியா? அதை எடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த மெய் சமாதானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. சரியா? ஆண்டவர் இலவசமா அதை இருக்கிறாரு, தரார். அந்த சமாதானத்தெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் அவர் சொன்னாரே வைத்து போகிறேன்னு சொல்லி அதை சிலுவையில் அவர் சம்பாதிச்சு வச்சார். சரி, கொலோசியர்ல வருது ஒரு வசனம், சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். அப்போ அந்த கல்வாரி காட்சியை நம்ம கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து, நீ சிலுவையில சம்பாதித்திருக்கிற அந்த சமாதானத்தினால என் உள்ளத்தை நிரப்பும் ஆண்டவரேன்னு நம்ம கேட்டா, கையில பணம் இருக்கோ இல்லையோ, வேலை இருக்கோ இல்லையோ, வருமானம் இருக்கோ இல்லையோ, நம்மகிட்ட உள்ள வியாதி சுகமா இருக்கோ இல்லையோ, பரிபூரணமான சமாதானம் நமக்குள்ள மெய்யான என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஆமென். இன்னைக்கு லாபம் வந்தா கை தட்டுறதும், கஷ்டம் வந்தா ஐயோ இப்படி ஆகி போச்சே என்று சொல்லிக் கொள்ளுகிற இந்த உலகத்துல அந்த மெய் சமாதானம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா அவ்வளோ பெரிய ஆனந்தம் என்ன செய்கிறது, வருகிறது. அதை அன்னைக்கு அவர் வலியுறுத்தினார். அதற்கு பிற்பாடு இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் கிடையாது. சரி, சிலர் வயசானவர் சாகுறாங்க, சிலர் சின்ன வயசுலே சாகுறாங்க. சாகிறத வச்சு இவன் நல்லவன் கெட்டவன் நம்ம சொல்ல முடியாது. சரியா? ஆனா ஒரு நிச்சயம் இருக்குது, கண்டிப்பா மரித்து போன பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதைத்தான் வேதம் பரலோக ராஜ்யம்னு சொல்லுகிறது. சரியா? பரலோகம். அப்ப இயேசு கிறிஸ்துவால் தான் அந்த பரலோக வாழ்க்கைக்கு நம்ம சொந்தமாக. பரலோகத்துக்கு போகணும்னா இயேசுவை தவிர வேற வழி இல்லை. இதை நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் முந்தி ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால உலகத்துக்காக ஆண்டவரை பின்பற்றினேன். சரி, உலகத்துல ஒரு உயர்வு வேணும்னா அவர் தான் எனக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. சரியா? ஆனா இந்த கான்செப்ட், இந்த காரியத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு அருமையான ஒரு வசனம், உலகத்துக்காக இயேசு அல்ல, அந்த ஒரு வார்த்தை வந்துச்சு, உலகத்துக்காக இயேசு அல்ல, உன்னதத்திற்காக இயேசு. இது என் வாழ்க்கைய தலைகளா மாத்திச்சுது. அன்னைக்கு ஓடுனேன், இது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கையா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அடுத்த நாளே ஆண்டவருடைய பணியை செய்ய ஆரம்பிச்சு. அடுத்த நாளே என்னுடைய சொந்த ஊர்ல, எங்க சொந்த ஊர்ல உள்ள தென்னிந்திய திருச்சபையில சபை ஊழியம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். நான் விரும்பி பார்க்கிற ஊழியங்கள்ல அந்த சபை ஊழியம் எனக்கு மிக மிக முக்கியம். சரி, காரணம் தினம் காலையில ஒரு பிரசங்கம் பண்ணணும், ராத்திரி ஒரு பிரசங்கம் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணணும், அப்பப்போ ஜப கூட்டங்கள்ல ஒரு பிரசங்கம் பண்ணணும். சரி, எனக்கே பைபிள் தெரியாது. சரி, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பைபிள் வாசிக்கிறதற்கும் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பைபிள் வாசிக்கிறதுக்கும் ஒரு பெருத்த வித்தியாசம் இருக்குது. சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால காலையில எழுப்பின உடனே
ஒரு பைபிளை வாசிக்கணுமே, காலையில பைபிளை வாசிக்கலன்னா அந்த இன்னைக்கு உள்ள வேலை விளங்காத அப்படிங்கிறதுக்காக தான் பைபிள் வாசிக்கிறது வழக்கம். சரியா. ஆனா அதுக்கு பிற்பாடு அப்படி அல்ல. நான் ஒவ்வொரு நாளும் ஜனங்களுக்கு வார்த்தைகளை சொல்வதற்காக என் பைபிளை அன்னைக்குரிய வேத பகுதியை எடுத்து, ஆண்டவரே இந்த பகுதி மூலமா நீர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீர், நான் மக்களுக்கு நான் என்ன சொல்லணும், நான் கீழ்ப்படிய வேண்டிய காரியம் என்ன, நான் வாசிக்கக்கூடிய பகுதியை 10 நேரமாவது வாசிப்பேன். சரியா. அதை போய் வாசித்து நிற்பேன். எனக்கு அந்த 4 வருஷம் ஒரு இறையியல் கல்லூரியிலே போய் படித்த அனுபவத்தை அந்த சபை ஊழியத்தின் மூலமாய் கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆமென். தென்னிந்திய திருச்சபைகளிலே சபை ஊழியம் பார்ப்பது என்பது எளிதான ஒரு காரியம். சரி. ஏன் எளிதுன்னு சொன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலன்னா நமக்கு பெர்மனண்டாகவே ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு என்ன பிரசங்கம் பண்ணணும், தலைப்பு என்னது, அதுக்கு எல்லாமே இப்பொழுது அழகா புக்லெட் அடிச்சு தந்துடுவாங்க. சரி. அதை மட்டும் வச்சிருந்தாலே போதும். சுருக்கு ஜெபம் ஒண்ணு இருக்குது, வாஸ்து விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம், சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிதானா? ஆனா என் வாழ்க்கையில நான் வேற எதையுமே தொடரல. நானே எனக்கு ஒன்று ஒரு பகுதி கண்டினியூவா வாசித்து அதை கற்றுக் கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்தார். அந்த காலங்கள் முடிந்த பிற்பாடு ஆண்டவராகவே என்னை பல்வேறு வகையான ஊழியங்களை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். என் உள்ளத்துக்குள்ள இந்த பாவ மன்னிப்பு, மெய் சமாதானம், நித்திய ஜீவன் என் சிந்தைக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஓடிக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் என்னை பலப்படுத்திட்டே இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நீங்க இவ்வளவு அனுபவத்துக்குள்ள வாரீங்க. ஐயா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டா அதிக பாடுகள் உண்டு, அதிக கஷ்டங்கள் உண்டுன்னு சொல்றாங்களே, உங்களுடைய அனுபவம் என்ன? நீங்க கேட்கறது ரொம்ப அருமையானது கேள்வி ஐயா. நான் உண்மையாகவே ஊழியம் செய்வேனே என்றால் கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். உண்மையா ஊழியம் செஞ்சா பிரச்சனை இருக்கும். சரியா. பிரச்சனை இல்லைன்னா நான் ஊழியமே பண்ணல, ஜால்ரா போட்டுட்டு அலைதான்னு அர்த்தம். ஏன்னா நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு ஒரு வசனம் வருது. சரியா. இன்னொரு இடத்துல சொல்லுகிறது, உலகம் உங்களை பகைக்கும் அப்படின்னு ஒரு வசனம் நினைச்சது சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால பொல்லாங்கன் எவனை விழுங்கலாமோன்னு சுத்திக்கிட்டே என்ன செய்யலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஹண்டிங் போயிருக்கிறேன். என்னுடைய அப்பா நல்ல ஒரு வேட்டையாடக்கூடியவர். சரியா. அப்பா காலம் வரைக்கும் நல்ல அவங்களுக்கு உரிமம், துப்பாக்கி உரிமம் இருந்துச்சு. அப்பமெல்லாம் அரசாங்கமே நமக்கு எங்களோடு சேர்ந்து சில அரசு ஊழியர்களும் அந்த வேட்டைக்கெல்லாம் வருவாங்க. அப்போ எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டேய் நீ இங்கே நின்றுக்க, நான் அந்த பக்கம் அந்த குளத்தில் உள்ள அந்த பக்கம் இருக்கக்கூடிய சில பறவைகளை வேட்டையாடுவேன். இதெல்லாம் 80க்கு முன்னால் 89க்கு முன்னால் அடிப்பேன். நீ என்ன செய்யினா, கீழே எத்தனை விழுந்து கிடக்குன்னு பார்க்கக்கூடாது, எழுமி பறந்து ஓடுது எத்தனைன்னு பாரு. அது கொஞ்சம் தூரமாக போய் 1/2 கிலோமீட்டர்லையோ 1 கிலோமீட்டர்ல போய் என்ன செய்யும், விழும். நீ அதுக்கு பிறகு போய் என்ன செய்யணும், எடுத்துட்டு வர. இங்க விழுந்ததை பற்றி பிரச்சனையே இல்லை, எழும்பி ஓடுறது தான். அப்போ நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக எழும்பணும்னு நினைச்சாலே நம்மளை விழ வைப்பதற்கு நிறைய காரியம் நடந்துகிட்டே இருக்கும். இவனை விட்டுறக்கூடாது, இவன் நம்ம ஏரியாவிலிருந்து. ஏன்னா நீங்க 2 வகையான ஆளுகை, ஒன்று பிசாசினுடைய ஆளுகை, இன்னொன்று ஆண்டவனுடைய ஆளுகை. இந்த பிசாசின் ஆளுகைக்குள் கிடக்கக்கூடிய, இந்த பொல்லாங்கனுக்குள் கிடைக்கக்கூடிய இந்த உலகத்திலிருந்து ஆண்டவருடைய ஆளுகைக்கு நம்ம போகும் பொழுது, உதாரணமா இப்போ நம்முடைய திருமணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கோஷ்டிகள் இருக்கிறாங்க. லே செயலாளர்னு அப்படி ஒரு கோஷ்டி, பேராயர்னு ஒரு கோஷ்டி, முன்னாள் லே செயலாளர்னு ஒரு கோஷ்டி, இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்குது. அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா டிஎம்கேன்னு ஒன்று இருக்குது, ஏடிஎம்கேன்னு ஒன்று இருக்குது, இப்போ டிவிகேன்னு ஒன்று புதுசாக முளைச்சி வருகிறது. இப்படி ஒவ்வொருத்தருமே இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே, இப்படி கட்சி தாவல்கள் எல்லாமே. அவன் அங்கே விட்டுறக்கூடாது, இவன் அங்கே விட்டுறக்கூடாது. இப்போ பொல்லாங்கன்னு என்ன நினைக்கிறான்னா, நம்ம பிடியில உள்ளவனை வெளியில விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறான். சரி. நீங்க இயேசுவை புரிஞ்சுக்கிட்டு அவர் மூலமாய் பாவ மன்னிப்பு, அவர் மூலமாய் நித்திய ஜீவன், அவர் மூலமாய் மெய் சமாதானம் அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டானா அவரை விடவே மாட்டான். அவர் தாயா எனக்கு. அப்போ அவரை விட்டு பிரிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன உண்டோ, குடும்பத்தின் மூலமா பிரச்சனை வரலாம், சபையின் மூலமா பிரச்சனை வரலாம், நம்ம வேலை செய்யற ஸ்தலத்துல நமக்கு பிரச்சனை வரலாம், கூட உள்ள நண்பர்கள் மூலமா பிரச்சனை வரலாம், வியாதிங்கிற பிரச்சனை வரலாம், நஷ்டங்கிற பிரச்சனை வரலாம். இவைகள் எல்லாம் இப்படி ஆகி போச்சே, இப்படி நடந்து போச்சே, ஆண்டவரை ஆராதிச்சு எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம சொல்ல வைக்கணும்னு அவன் விரும்புவான். சரி. ஆனா எது வந்தாலும் சரி, இதைத்தான் நம்ம பைபிள்ல நிறைய உதாரணங்கள் இருக்குது. உதாரணமா யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார். நீங்க அவருடைய சரித்திரத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதிகளில் ஒரு இடத்திலேயாவது ஆண்டவரை குறை சொல்லியிருக்கவே மாட்டார்.
ஆமாம். ஒரு நான் இவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறேனே, இவ்வளவு உண்மையா இருக்கிறேனே, எனக்கு ஏன் ஐயா அந்த பிரச்சனை கேட்கவே ஒரு முறுமுறுப்பும் கிடையாது. சரி. இப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்தாச்சுன்னா, ஐயா ஐயா நாங்க உண்மை வணங்கதானையா செய்யணும், எங்களுக்கு ஐயா அந்த பிரச்சனை நோ கேட்கல. என்ன வந்தாலும் ஆண்டவரை உண்மையாக புரிந்து கொண்டால் அவர் மூலமா நமக்கு என்ன கிடைக்குதுங்கிற ஸ்பிரிச்சுவல் அந்த பிளெஸிங்ஸ், ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை தெரிஞ்சாச்சுன்னா இந்த உலகத்துல ஏது நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி அவர் தான் எனக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள உறுதியா வந்துடும் ஐயா. நீங்க நினைச்சிட்டு போவீங்க இந்த காரியம் மட்டும் நடந்துச்சுன்னா. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நீர் மட்டும் எனக்கு இதை செஞ்சுட்டீருன்னா நான் உமக்கு சாட்சியா இருப்பேன், நீர் மட்டும் எனக்கு இதை தந்துட்டு, இப்படிதான் நீங்க எதிர்பார்ப்போடு ஓடுகிற கூட்டம் இருக்குது. ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, ஏற்கனவே அவரையே நமக்கு தந்துட்டாரு, பாவ மன்னிப்பை தந்துட்டாரு, மெய் சமாதானத்தை தந்துட்டாரு, இன்னைக்கு மறிச்சாலும் பரலோக வாழ்க்கைங்கிற ஒரு நிச்சயத்தை கொடுத்துட்டாரு. இதை விட வேற என்ன வேணும்? சில கேட்பாங்க, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்களே அதனால உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்பாங்க. என்ன லாபம்? பரலோக வாழ்க்கை, மெய் சமாதானம், இந்த பாவ மன்னிப்பு. இது நமக்கு இதை தவிர இதை விட மேலான ஒரு ஆசீர்வாதம் வேற ஒண்ணுமே கிடையாது. இதை புரிஞ்சாச்சுன்னா எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் என் வாழ்க்கையில நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் சவுண்டு பாடி, நான் ஒரு கராத்தே படித்து கொண்டிருந்தவன், குங்ஃபு படித்து கொண்டிருந்தவன், சரியா உயரந்தாண்டுதல்ல தமிழகத்திலேயே 3வது வந்தவன், நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். சரி, எனக்கு எந்த வகையான வியாதி கிடையாது, எந்த வகையான கடன் கிடையாது, எனக்கு குடும்பத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது, குடும்ப பொறுப்பும் ஒண்ணும் கிடையாது. ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு ஒண்ணுமே தேவை, ஒண்ணுமே, அதாவது சகலமும் சம்பூர்ணமா இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்ன கிடைக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரியா, அதுக்கு பிற்பாடு எனக்கு வியாதி வந்திருக்கு, விபத்து வந்திருக்கு, கஷ்டம் வந்திருக்குது, நஷ்டம் வந்திருக்குது, பழி சொல் வந்திருக்குது. நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா இவன் தான் கிலோடி வேலை பார்க்கான், கிலோடி, இப்படி எல்லாம் வாண்டமான குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது. இன்னைக்கு கூட நான் ஒரு இடத்துல ஒரு பைபிள்ல வாசித்தேன், இவன் தான் என்னைய காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சாலும் ஆண்டவர் அவனை நேசித்தாரே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போலதான் இவனாலதான் எனக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சாலும் நான் அன்பா இருக்கக்கூடிய அளவு, ஏன்னா நான் இன்னைக்கு மரித்தாலும் அவரோடு கூட ஆளுகை செய்யணுமே, அதற்கு என்னுடைய தகுதியை நான் இழந்துடக்கூடாத அப்படிங்கிறதுக்காக அந்த கான்செப்டோடு ஆண்டவரை நான் சேவிக்கிறதுனால தொடர்ந்து ஓடுகின்ற பலனை ஆண்டவர் எனக்கு தந்துட்டு இருக்கிறாரியா. சரியா, நீங்க ஓடுறீங்க, இந்த ஓட்டத்துல நம்மளுடைய இப்போ நான் என்னுடைய ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, என்னுடைய சபையில் நான் சொல்லணும்னா என்ன சொன்னால், நம்ம ஏன் கிறிஸ்துவோடு ஓடணும், ஒரே கேள்விக்கு நீங்கள் சொல்கிற பதில் என்ன சொன்னீங்கன்னா, பரலோக ராஜ்யம். ஆமாம், அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னு சொன்னால் அநேக சொல்கிறாங்க, இந்த சமாதானம் அந்த காரியங்களை குறித்து சொல்கிறாங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போன சிம்பிளான உங்களுடைய அனுபவத்தில் உள்ள ஒரே ஒரு வழியை சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு வழி இல்லையா? சரியா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து, இனி நான் அல்ல நீர் தான் ஆண்டவரே, நீர் என்ன என் வாழ்க்கையில விரும்புகிறீரோ அதை மட்டுமே நான் தொடர்ந்து செய்வதற்கு எனக்கு பலன் தான். உம்முடைய விருப்பத்திற்கு மாறாக நான் எதையுமே செஞ்சிடக்கூடாது. பவுல் சொல்வாரு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நான் உமக்காக அதை செய்ய போறேன் ஆசீர்வதியும், இதை செய்ய போறோம் ஆசீர்வதியும் அப்படிங்கிறத விட நான் என்ன விரும்பணுமோ, அப்ப தேவனுடைய விருப்பத்தை மட்டுமே நம்ம நினைத்து ஓட ஆரம்பித்து விட்டால். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாரு, நான் பரலோகத்துக்கு போனோன்னா நான் என்ன பிரதர் செய்யணும்? பரலோகம் நமக்கு இந்த உலகத்திலேயே நான் பாடுகளெல்லாம் பட்டுட்டு இருக்கிறேனே, இந்த உலகத்திலேயே நான் நரக வேதனை பட்டுட்டு இருக்கிறேனே, அப்ப இதை விடவா நரகம் மேலா இருக்கும், கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் தங்களை தாங்களே கெடுத்து கொண்டு பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. சரியா, நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி பரலோகம் உண்டு உண்டு. சொன்னபடி பிறந்தவர், சொன்னபடி பாடுபட்டவர், சொன்னபடி உயிர் தெழுந்தவர், சொன்னபடி வருவார். அதற்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக, தகுதி என்றால் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்ளும் பொழுது கிறிஸ்துவனுடைய வருகையில நம்ம தன்னால என்ன செஞ்சிருவோம், போயிடும். அதுக்காக போட்டு நம்ம எந்த ரிஸ்க் எடுக்காண்டா. சரியா, ஏன்னா ஒரு இடத்துல சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெறுவான். இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிலையான வாழ்க்கை உண்டு. அந்த நம்பிக்கை மட்டும் நமக்கு உறுதியா இருக்கணும். அவரோடு வைத்திருக்கக்கூடிய உறவுகளும் நமக்கு சரியா இருக்கணும். அப்படி இருந்தா போதும், கவலையே இல்லாம தொடர்ந்து நீ நடத்துகிற பாதையில தொடர்ந்து ஓடக்கூடிய கிருபைகளை தான ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட ஓடிக்கிட்டு இருக்கீங்க. சரியா, அதே என்னுடைய ஒரு கொஸ்டின் கூடயா, இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், நாங்கள் சபைக்கு போகிறோம், நாங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம்,
எங்களுக்கு வந்து எல்லாமே நஷ்டமாக வந்துக்கிட்டு இருக்கு, எல்லாமே கஷ்டமாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசுவாச குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சபைக்கு வர்றது இல்லை, சபைக்கு போகிறது இல்லை, அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்து மனுஷனை பார்க்குறாங்களே, இதை குறித்து உங்களுடைய கருத்து என்னய்யா? இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னாயா, கிறிஸ்துவை புரிய வேண்டிய விதமாக புரியலை. சரியா? நீங்கள் கிறிஸ்துவை வந்து தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. ஆண்டவரே, நான் உண்மை ஏற்றுக்கொண்டால் என் வியாதி பேரணும், என் கடன் பேரணும், நான் கஷ்டம் இல்லாமல் வாழணும், இப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். சரியா? கஷ்டம்னு வரும் பொழுது இந்த ஆண்டவரை ஆராதித்து என்ன பிரயோஜனம், நான் கோயிலுக்குன்னு இவ்வளவு கொடுத்து என்ன பிரயோஜனம், நான் இவ்வளவு காணிக்க கொடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம், ராத்திரி முழுதும் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனங்கிற எண்ணம் வந்துடும். ஆனால் கிறிஸ்துவை புரிந்து கொண்டாச்சுன்னா, நீங்கள் பைபிளில் வாசித்தீங்கன்னா பவுலுங்கிறவர் ஒரு பெரிய பணக்காரர். சரி, மிகப்பெரிய பணக்காரர். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், இது பைபிளில் இல்லாத ஒரு காரியம், அவருக்கு வந்து ஏகப்பட்ட கப்பலுக்கு சொந்தக்காரர் தான் பவுல் வந்து ஏகப்பட்ட கப்பலுக்கு. ஆனால் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ அவருக்கு பிறகு இந்த கப்பலை பற்றியே என்ன செய்யலை. அவர் சொல்றாரு, நான் இத்தனை பாடுகள் பட்டேன், இத்தனை நாள் முழிச்சிருந்தேன், இத்தனை அடி விழுந்துச்சுது எல்லாம். இன்னும் ஒரு இடத்திலேயாவது ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே நினைச்சல கேட்கல. பவுலும் சீலாவும் ஜெயிலுக்குள்ள போய் இயேசுவை பற்றி சொன்னதுனால உள்ள சிறை கைதியா உள்ள போறாங்க. ஆண்டவர் இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு குமுறல, ஆண்டவரை துதித்தார்கள். அப்ப கிறிஸ்துவை ஒருத்தன் சரியா புரிஞ்சுக்கிட்டான்னா இந்த இவ்வுலக பாடுகள் நம்மை வேதனைப்படுத்தாது. அந்த பாடுகளும் நமக்கு பரவசமா இருக்கும். மகிழ்ச்சியோடு அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு, தந்துடுவார். ஐயா, இப்போ உங்க எத்தனை வருஷம் அனுபவம் ஐயா இந்த ஊழிய பாதையில? அவனுடைய பெரிய ஊழிய பாதை என்று சொல்லும் பொழுது 78 இருந்து நான் ஊழியம் பண்றேன். சரியா? ஆனா ரியலிசம் நான் மெய்யாகவே ஏற்றுக்கொண்டு 84 ஜூலை 16, சரியா, அந்த 41 ஆண்டுகளாக ஆண்டவருக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேன். சபையில ஓடிக்கிட்டு இருக்கீங்க? சபையிலனா நான் வந்து 4 வருஷம் சபை ஊழியம். சரி. மற்றபடி நான் நிறைய பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஊழியம் பண்ண ஆரம்பித்த உடனே நிறைய சுவாதீன சபைகள், பிரதர் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பாடுற தாளந்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கீபோர்டு போடக்கூடிய தாளந்தை கொடுத்துருக்கிறாரு, நீ உங்கள் வீட்டு பக்கத்துக்கு லேண்டும் கொடுத்துருக்கிறாரு, அங்கனே ஒரு டெண்டை போடுங்க, அங்கனே ஒரு கூட்டத்தை நடத்துங்க, உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அப்படிலாம் சொன்னாங்க. சரியா? நான் வந்து என்னை உருவாக்கின சபை தென்னிந்திய திருச்சபை, அதை விட்டுட்டு நினைச்சது இல்லை, வெளியே வருதில்லை. ஆனால் எல்லா சபைகளுக்கும் நான் கன்வென்ஷனுக்கு போவேன். சரியா? கிறிஸ்துவோடும் உள்ள உறவுகளை மட்டும் வைத்துக்கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நான் தென்னிந்திய திருச்சபை இருந்தாலும் போதகரோடு ரொம்ப உட்கார்றது கிடையாது, பேராயரோடு உட்கார கிடையாது, எல்லாத்தையும் அன்பா இருப்போம், அவ்வளவுதான். ஆனா எனக்கு முக்கியம் கிறிஸ்து தான். அந்த கிறிஸ்துன்னு ஒண்ணு வந்ததுனால வேற யாருக்கும் நான் ஒரு தூக்கியாக இல்லாதபடி, அவரை விட வேற யாருக்கும் அதிகமான முக்கியத்துவமே கொடாதபடி ஆண்டவரை எல்லாவற்றிலும் முன்னிலைப்படுத்தத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. சரியா? அப்ப நீங்க நம்ம சபைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா யாரையும் பார்க்காண்டா கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்த்தால் போதும். அந்த ஒண்ணுதாயா, அதையா என் மைண்டுக்குள்ள என்ன செய்கிறது இருக்கிறதுயா. எனக்காக கல்வாரியில் அவர் தான் எனக்கு தந்திருக்கிறார். சரி. அந்த கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி அங்க போய் நடக்கக்கூடிய சில கூத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறதுக்கே மனசு வர்றதுதான். அநேகர் அதுதானே சொல்றாங்க, சபைக்கு போக முடியல, நான் ஏன் போறேன், அப்படி சண்டை போடுதாங்க இப்படி சண்டை போடுதான்னு சொல்றாங்கல்ல. ஆமாம்மா. அதனாலதான் நான் கூட இந்த கேள்விக்கு உங்க அனுபவத்துல கேள்வி, கிறிஸ்துவை மட்டும் அவர் எனக்காக என்ன பண்ணார், அவர் எனக்காக என்ன செய்தார், இதை மட்டும் ஒண்ணு வந்துச்சுன்னா நேரம் போவோம். என் வாழ்க்கையில கூடயா ஒரு சபையில ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுது. எனக்கு யார் எதிராக வந்தாங்களோ அவருக்கு சபை ஊழியம் பார்க்க வந்திருந்தாரு. சரி. எனக்கு அதெல்லாம் பார்த்த உடனே அவங்க உள்ளுக்குள்ள இருந்தே என் மனசு வேதனை, இவரு இந்த வரத்து வராரா, அப்போ கோயிலுக்குள்ள உட்காந்து எனக்கு பாவம் செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வந்துச்சுது. அப்போதான் நான் வீட்டில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணேன். ஆவியானவர் என்னை நிரப்பினாரு. அதுக்கு பிற்பாடு அவரை பார்க்கும்போது எனக்கு எரிச்சலோ கோபமோ என்ன செய்யறதில்ல, சத்துருக்களையும் நேசிக்கக்கூடிய அளவில் கர்த்தர் தான். ஆலயத்தில் வந்து ஆண்டவரை பார்க்கணுமே ஒழிய அங்க யார் எந்த மனுஷன் இருக்கிறாங்கிறத நம்ம என்ன செய்யறது இல்லை, அதை பார்க்கறது இல்லை. நமக்கு வந்து யாராவது தபால் தருவாங்க, போஸ்ட்மேன் எவ்வளோ மோசமானவனா இருந்தாலும் போஸ்ட்மேன் முக்கியம் இல்லை, அந்த போஸ்ட் முக்கியம். அதே போலதான் ஆலயத்தில் உள்ள கர்த்தர் தான் முக்கியமே ஒழிய வேற யாரும் முக்கியம் அல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய கிருபைகளை தந்திருக்கிறார் ஐயா. சரி, நீங்க இந்த மலைப்பகுதியிலலாம் ஊழியம் பண்ணியிருக்கீங்களா? ஐயா, நான் சில இப்போ இடையில கூட கருமந்துறை அப்படிங்கிற இடத்துக்கு நான் போயிருந்தேன். சரி. ஆமாய்யா, அங்குள்ள மலைஜாதி மக்கள் மத்தியில். சரி சரி சரி. இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் பாவ மன்னிப்பு நிச்சயம், அது இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அப்படிங்கிற உங்கள் லைஃப்பில் நீங்கள் எல்லாருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு சொல்லியிருக்கீங்க. மெய் சமாதானம்,
ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அந்த மெய் சமாதானம் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும் என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஐயா. அநேக கேள்விகள் உண்டு, இன்னும் அநேக கேள்விகள் உண்டு. எனக்கு என்ன எப்படி இயேசுவை குறித்து என்ன உங்கள்கிட்ட கேட்கும்போது இன்னும் அநேக கேட்கணும்னு எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் என்ன சொன்ன மாதிரி டைம் போதாது. அதனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் யாரையும் பார்க்கக்கூடாது, அவரை மாத்திரம்தான் பார்க்கணுங்கிற அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வர உங்களுடைய நம்முடைய சிந்தை முழுவதும் கிறிஸ்து தான். கிறிஸ்து தான். ஆமாம், எனக்கு அவர் அப்படி பண்ணுதாரு, இவர் இப்படி பண்ணுதாரு, அவனை அப்படி வைக்கணும், அந்த இதே இல்லை. எனக்காக கல்வாரியிலே அவரெல்லாம் ரத்தம் சிந்திருக்கிறார், அவருடைய மனது நோகக்கூடிய அளவில் என் செயல்பாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கலாம். சரியா? இப்போ நம்ம ஜெபம் பண்ணி இவ்வளோ நேரம் சொன்ன காரியங்களை கர்த்தர் மக்கள் மத்தியிலே பயனுள்ளவர்களாக கர்த்தர் மாற்றும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி அப்பா. நீர் கற்றுக் கொடுத்த இந்த காரியங்களுக்காக நன்றி. நீர் எங்களை சும்மா உருவாக்கல, எங்களை சும்மா புடமிடல ஆண்டவரே, எங்களை புடமிட்டு உருவாக்கி நம்முடைய பணிக்காக வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு பேட்டியை எடுத்துக்கொண்ட அன்பு சகோதரருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து அவர்களையும் காத்துக்கொள்ளும். இந்த செய்திகளை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் என்னென்ன வகைகளிலே கேள்வியோடு இருந்தாலும் ஆண்டவரே, அவருடைய கேள்விகளுக்கு ஏற்ற பதிலாக அமைய நீர் உதவி செய்தோம். தொடர்ந்து உண்மையில் நிலைத்திருக்கக்கூடிய பலன் கொடுத்து வழிநடத்தும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.